சபரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னே பெருமை வீம்புக்கு என்ன வேணா பண்ணுங்க, யாருமே இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டைய. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சீரியஸா ஒரு பக்கம் சண்டை போய்க்கு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஃபன்னு கூட சொல்லல, எந்த அளவுக்கு கேவலமா இறங்கி வந்து மக்களை சிரிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபன்னானது. அது ரியலா வந்து அவங்களுக்கு சீரியஸா இருந்தாலும் மக்களுக்கு இது என்டர்டைன்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்து நம்ம கானா வினோத்தையும் வாட்டுமலனையும் ஒரு காமெடி மாதிரி கொண்டு வராங்க. ஆனா அது காமெடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு காமெடி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு நம்ம வாட்டுமலனுக்கு எவ்வளவு எரியும் தெரியுமா? அவரை நாரா கிழிச்சா கூட கோவப்பட மாட்டாரு. வணக்கம் தமிழக மக்களே அப்படின்னு சொல்லல நம்ம கானா வினோத் பாட்டு பண்ணவன எவ்வளவு இரிட்டேட் ஆயிருப்பாரு தெரியுமா? மனசுக்குள்ளேயே கண்டாமானி திட்டிருப்பாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடக்குது. அது என்ன ஏது அப்படிங்கறத ஒரு ஃபன் மொமெண்டோட பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதுதான், அந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம வாட்டர்மெலன் வந்து டெய்லி ஒரு 50 பெர்ஃபார்மன்ஸா பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவோட, அவருக்கு அது மோட்டிவா இருக்கலாம். நம்மளுக்கு அது வந்து இந்த பிக் பாஸ பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இடையில அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதனால துஷார கூப்பிட்டு வணக்கம் தமிழ் மக்களே அப்படின்னு அவனை நம்மளை காப்பாத்துற மாதிரி அந்த பக்கம் கானா ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. கை தட்டி பயங்கரமா பாட்டு பாடுறாரு. பாட்டு மலனுக்கு ஒரே டவுட், நம்மளத்தான் வந்து ஓட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு சபரி இங்க பாருங்க, உங்க சூப்பர் டிலாக்ஸ் ஆளு வந்து இப்படி பாட்டி பாடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்ல. அதுக்கு வந்து பக்கத்துல இந்த விக்ரம் வந்து இருந்துகிட்டு, எப்பா நீங்க வீம்புக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது வந்து எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும், அடிச்சுக்கன்னா அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இதை பார்த்து வாட்டர் மலனு சரி ஓகே துஷார் நம்ம மறுபடியும் செய்வோம், வீம்புக்கு அவன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி உணூர்கட்லயே வந்து சட்டை போடாம நம்ம ஆளு வந்து வேண்டாம், அதை நம்ம வேற ஒரு விலங்கோட வந்து ஒப்பிடலாம்னு நினைச்சேன், சரி இருந்தாலும் வேண்டாம் அந்த மாதிரி வந்து தாயனமா அழகு ராசா மாதிரி வந்து வாட்டுமலன் அந்த கேமராக்கு முன்னாடி பேசுறாரு. இந்த விஷயத்துல லைவ் பாக்குற மக்களை வந்து நம்ம காணாமனத்தை காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மணித்துளி மணில் சங்கமா அப்படின்னு கத்துறவனே என்னடா இது நம்ம நடிப்புக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு வாட்டர்மெலனு பிரவீன் அங்க பாருங்க அவர் வீம்புக்குனே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே பிரவீன் வந்து இருந்துகிட்டு வாட்டர்மெலன் நிப்பாட்டுங்க, அவரும் ஒரு டேலண்ட காமிக்க பயங்கரமா பாடுறாரு, நீங்களும் ஆக்டிங் ஸ்கில் பண்றீங்க, என்ன வந்து இதுல இடம் சொல்லாதீங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு வாட்டர்மெலனு என்னடா நம்ம நடிப்புக்கு வந்த சோதனை, நம்மளை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா சண்டை போடுற மாதிரி தெரியல, சண்டை போட்டாலும் ஃபன்னா தான் இருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இன்னைக்கு வந்து லைவ்ல எந்த கண்டென்ட்டுமே கிடையாது, டாஸ்க்ன்ட்டு பில்டப் தான் பயங்கரமா கொடுக்குறாங்க. அதான் வந்து முதல் நாள் நைட்டு வந்து அந்த ட்ரெஸ் துணிமணி எல்லாம் வந்து உங்களோட அடையாளத்தை மாத்துறதுக்கு அப்படின்ட்டு பில்டப் தான் பயங்கரமா இருக்க தவிர உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உள்ளுக்கு லைவ்ல டாஸ்க் நடத்துறாங்களா இல்ல கானா வினோத்தையும் வாட்டர்மெலனையும் வச்சு 50-60 நாளைக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.